அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு பங்குனி மாத ராசி பலன்கள் காண்போம். இந்த பங்குனி மாதத்தில் மிதுன ராசி அன்பர்களுக்கு தன லாபம் சுகபோகத்தை அள்ளித்தரும் மாதமாக பங்குனி மாதம் உங்களுக்கு விளங்கும். கடந்த ஒரு 3 மாதமாக செவ்வாய் பகவானுடைய நிலை சரியில்லை. 7ஆம் இடம் கண்டகத்திலும் அஷ்டமத்திலும் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது தேவையில்லாத மன அழுத்தம், தேவையில்லாத டென்ஷன், எல்லா வழியிலும் மிதுன ராசி என்பதற்கு நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த பங்குனி மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் கோச்சார கிரக நிலைகள் காட்டுகிறது. பங்குனி மாத கோச்சார கிரக சந்திர நிலைகளை காணலாம். பங்குனி மாதம் 1ஆம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு செவ்வாய் பகவான் பயிற்சியாகிறார். பங்குனி மாதம் 19ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சுக்கிரன் பயிற்சியாகிறார். மீனராசியில் ராகு பங்குனி மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை மாதக்கிரகமான சூரிய பகவான் மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த மாதம் முழுவதும் மீனராசியில் புதன் நேச நிலையில் பங்குனி மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு வக்கரம் பெற்று அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்ய போகிறார். மேசராசியில் குரு சந்திர பகவான் பரணி நட்சத்திரத்தில் இந்த மாதத்தை தொடங்கி வைக்கிறார். கன்னி ராசியில் கேது. 9 நவகரங்கள் மூலம் வாக்கிய பஞ்சாங்கப்படி மிதுன ராசி என்பதற்கு பங்குனி மாத ராசி பலன்கள் காண்போம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது என்று சொல்லலாம். ஏன்னா கடந்த 45 நாட்களாக அஷ்டமத்திலே செவ்வாய், வண்டி வாகன விபத்துகள், கை கால இரத்த காயங்கள், தேவையில்லாத விரயச் செலவுகள், அசிங்க அகுமானம், எதிர்மறையான எண்ணங்கள், கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு, பிரிவினை, இப்படி எல்லா வழியிலும் அஷ்டமத்திலே அமரக்கூடிய செவ்வாய் அவஸ்தையில் கொடுத்திருப்பார். அஷ்டமச்சனியை விட அஷ்டம செவ்வாய் மிக கொடுமையானது, கடுமையானது. அந்த செவ்வாய் பகவான் அஷ்டமத்திலே இருந்து 9ஆம் வீட்டிற்கு வருகிறார். பாக்கியத்திலே செவ்வாய் பகவான் அமரும்போது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரலாம். கணவன் மனைவிக்குள் பிரியம் அதிகரிக்கும், அந்நியவன்யம் அதிகரிக்கும். பிரிந்தவர்கள் மீண்டும் இந்த பங்குனி மாதம் 1ஆம் தேதி முதல் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகளை செவ்வாய் பகவானை ஏற்படுத்தி கொடுக்கிறார். செவ்வாய் பகவான் இந்த மாதம் சனி மேல் சஞ்சாரம் செய்வார். சனி செவ்வாய் என்றாலே கிரக யுத்தம். சுய ஜாதகத்தில் சனி செவ்வாய் கூட்டணி இருந்துச்சுன்னா அந்த ஜாதகன் காலம் பூராமல் சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வழியில் போட்டி போட்டுக்கிட்டே இருக்கணும். நிம்மதி இல்லாமல் சண்டை சச்சரவுடன் வாழக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திவிடும். சனி மேல் செவ்வாய் பகவான் இந்த மாதம் சஞ்சாரம் செய்யும்போது உங்கள் தந்தை அவர் உங்கள் மேல் கோபப்படக்கூடிய நிலை வரும். தந்தையிடம் மிதுன ராசி அன்பர்கள் இந்த மாதம் அனுசரித்து தான் செல்ல வேண்டும். தந்தையிடம் நீங்களும் விதண்டாவாதமாக வீம்புக்கு நின்னீங்கன்னா சண்டை சச்சரவுகள் மேலோங்கும். பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் மனஸ்தாபங்கள் அதிகரித்து விடும். இந்த மாதம் அப்பாவிடம் நீங்கள் விட்டு கொடுத்து சென்றே தீர வேண்டும். 9ஆம் வீட்டிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். பாக்கியாதிபதி பாக்கியத்திலே அமர்ந்திருக்கும் போது சகல பாக்கியங்கள் உண்டு. தந்தைக்கு நல்ல மதிப்பு மரியாதை, தந்தைக்கு நல்ல வேலை, நல்ல தொழில், நல்ல வருமானங்களை காட்டுகிறது. சனி பகவான் மேல் செவ்வாய் பகவான் வரும்போது தந்தை சொத்துக்களை பாக பிரிவினை செய்யக்கூடியவர்கள் இந்த மாதம் அப்பாவுடைய பங்காளிகள், அண்ணன் தம்பி எல்லாம் கூடி பேசி கலந்து ஒரு முடிவு எடுத்து கொள்ளலாம். பாக பிரிவினை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பங்குனி மாதம் 19ஆம் தேதி வரை பாக்கியத்திலே சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். செவ்வாய் சுக்கிரன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது பூர்வீக சொத்துக்கள் வழி ஒரு சுமூக தீர்வு இந்த மாதம் உண்டு. பூர்வீக சொத்துக்களில் வழக்கு, வில்லங்கம், கோர்ட்டு கேஸு, தீர்க்க முடியாத பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த மாதம் கலந்து ஆலோசித்து கூடி பேசி அதற்கு ஒரு தீர்வு எடுத்துக்கொள்ளலாம். சுக்கிர பகவான் 9ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது மிதுன ராசி நண்பர்கள் இந்த மாதம் தான தர்மங்கள் செய்வீர்கள். கோயில் கட்டுமான பணி, கோயில் கும்பாபிஷேகம், கோயில் திருவிழாவுக்கு டொனேஷன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு. பங்குனி மாதம் 19ஆம் தேதி மீனராசிக்கு சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி உச்சபலத்தில் தொழிற்ஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்வார். இந்த மாதம் பங்குனி 19ஆம் தேதிக்கு பிறகு மிதுன ராசி அன்பர்கள்
சினிமா துறையில் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் ஜொலிக்கலாம். பாடல், கவிதை, நடிப்பு உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். 10ஆம் வீட்டிலே சுக்கிரபகவான் உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்யும்போது விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டு இருப்பவர்கள் இந்த மாதம் பூ மகசூல் கூடுதலாக வரும். பூ விலை உயரும். வருமானங்கள் பெரிய அளவு எதிர்பார்க்கலாம். 10ஆம் வீட்டிலே சுக்கிரபகவான் வரும்போது வேலை தொழில் மூலம் கொஞ்சம் அலைச்சல், எதிர் பாலினத்தவர்களிடம் கொஞ்சம் அசிங்க அகுமானம் வருவதற்கான வாய்ப்புகளும் மிதுன ராசி என்பதற்கு காட்டுகிறது. மிதுன ராசிக்கும் 4ஆம் வீட்டிற்கும் அதிபதியான புதன் இந்த மாதம் முழுவதும் நீச்ச நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். பங்குனி மாதம் 19ஆம் தேதிக்கு பிறகு புதன் வக்கரம் அடைகிறார். வக்கர நீச்ச அஸ்தங்கத்தில் இந்த மாதம் ராசிநாதன் சஞ்சாரம் செய்கிறார். மிதுன ராசி என்பர்கள் ஒரு தடவைக்கு பல தடவை நன்றாக யோசித்து புத்திசாலித்தனமாக இந்த மாதம் முடிவெடுக்கணும். புதன் வக்கரம் அடைந்தால் உங்களுடைய எண்ணம், உங்களுடைய ஐடியா மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக போயிடும். அதனால் நீங்கள் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து தீர்க்கமான முடிவு எடுத்து கொள்ள வேண்டும். 4ஆம் வீட்டிலே சுகஸ்தானத்திலே பங்குனி மாதம் கேது பகவான் தனித்து அமர்ந்திருக்கிறார். சுக்கிரன், புதன், சூரியன், ராகு 4 கிரக பார்வை 4ஆம் வீட்டிற்கு விழும்போது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மிதுனராசி என்பர்கள் இரவு நேரங்களில் வாக்கிய வரப்புகளில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக செல்லணும். சர்ப்பங்களால், விஷக்கடியால் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. 3ஆம் வீட்டின் அதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் தொழில்ஸ்தானமான 10ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார். சூரிய பகவான் 10ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது தன லாபம், அரசு வேலை, அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி, கூடுதல் சம்பளம், நீங்கள் நினைத்த இடத்திற்கு பிரமோஷனுடன் இடம் பெயரலாம். அதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் முயற்சி செய்யலாம். அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. முயற்சி ஸ்தானாதிபதி 10ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது உங்களுக்கு கர்ம கடன் தீரும். கஷ்டப்பட்டு கொண்டிருந்த காரியங்கள் இனிமேல் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். மிதுன ராசி என்பதற்கு ஒரு சிறப்பு தான். 10ஆம் வீட்டிலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்கள் லஞ்ச லாவணியங்கள் இல்லாமல் இந்த மாதம் பார்த்துங்க. பாம்பு போல் வளைவு நெளிவு இல்லாமல் உங்கள் வேலை தொழில் வாய்ப்புகளை பார்த்து கொள்ள வேண்டும். மிதுன ராசிக்கு 11ஆவது வீட்டிலே தொழில்ஸ்தானாதிபதி மிகச்சிறப்பாக உபஜயஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்யும்போது மறுமண வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள், 2ஆம் தார வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த பங்குனி மாதம் செட் ஆகிறதுக்கான வாய்ப்புண்டு. கொஞ்சம் கூடுதல் முயற்சி செய்து வரன் பாருங்கள், உடனே செட் ஆகும். தொழில்ஸ்தானாதிபதி 16ஆவது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது இந்த மாதம் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பம்பர் பிரைஸ் அடித்து முதலாளியாக, கோடீஸ்வரனா, பெரும் பணக்காரனாக ஆகக்கூடிய வாய்ப்புகளும் மிதுன ராசி அன்பர்களுக்கு உண்டு. களத்திரம் இனிக்கும். கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நிய வன்னியம், ஆதாயம் உண்டு. பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம். கூட்டு முயற்சி, கூட்டு தொழில், கூட்டு வியாபாரம், கூட்டாளிகளுடன், நண்பர்களுடன், உறவினர்களுடன் கூட்டாக சேர்ந்து வேலை தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இந்த மாதம் அபரிவிதமான செல்வங்கள், தன லாபங்களை மிதுன ராசி அன்பர்கள் பெற போகிறீங்க. பிக்கல் பிடுங்கல் நீங்கி சந்தோஷம், மகிழ்ச்சி கூடும். மிதுன ராசி என்பதற்கு கடந்த 3 மாதங்களாக ஏற்பட்ட அவஸ்தைகள் இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக குறையும். சோபகிருது வருடத்தின் 12ஆவது மாதம் மிதுன ராசிக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தன லாபங்களையும் கொடுக்க போகிறது. பங்குனி மாதம் நிம்மதி உண்டு. பாக்கியத்திலே சனி மேல் செவ்வாய் பகவான் வரும்போது மிதுன ராசி இளைஞர்கள் வெளிநாடு சார்ந்த வேலை தொழில் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும். தந்தையை விட்டு பிரிந்து வெளியூர், வெளியிடம், வெளிநாட்டில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலையும் மிதுன ராசி இளைஞர்களுக்கு இந்த மாதம் காட்டுகிறது. பூர்வீக சொத்துக்களால் ஏற்பட்ட தடை தாமதங்கள் இந்த மாதம் நீங்கும். அண்ணன், தம்பி, சித்தப்பா, பெரியப்பா, பங்காளி எல்லாம் கூடி பேசி ஒரு நல்ல நிலையை மிதுன ராசி என்பர்கள் இந்த மாதம் ஏற்படுத்தி கொள்ளலாம். பங்குனி மாதம் 19ஆம் தேதி வரை செவ்வாய், சுக்கிரன், சனி 3 கிரகங்கள் பாக்கியத்திலே சஞ்சாரம் செய்யும்போது நற்பலன்களை காட்டுகிறது. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.